ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு. பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3, 4 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதங்கணும். மூடி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 4 சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. மொத்தம் இப்போ நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கணும். இப்போ நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப நல்லாவே வெந்திருக்கு, ரொம்ப நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த சாப்பாடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அரிசி போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் செய்யலாம், இல்லைனா வடித்து கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பொறுமையாக அந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்தோன்னே சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இது கூட நீங்கள் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு, கோவக்காய் ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். until then, bye.